கௌதம் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியில் வந்து இப்போ அவங்க அணிகளோட அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தோன்னா திருநர் அணின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. திருநங்கைகள் திருநம்பிகளுக்கானது. அது உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு முன்னெடுப்பு, பாராட்டக்கூடியது. ஆனால் அந்த அறிவிப்பில் வந்துட்டு அவங்க வந்து அந்த வரிசைப்படுத்தியிருக்கிறது 9வது இடத்துல வந்து அந்த திருநர் அணியை வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுக்கு தான் வந்து திருநர் இயக்க செயற்பாட்டாளர் லிவிங் ஸ்மைல் வித்யா வந்து கடுமையான கண்டனத்தை மிகுந்த மனவேதனையோடு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வழியை வந்து நாம் வந்து உண்மையிலே வந்துட்டு எளிதில் கடந்து போகக்கூடாது. என்னடா இது, அந்த வரிசையில் வந்து அப்படி போட்டதில் வந்து என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணை வைத்து எவ்வளவு தூரம் அவங்கள வந்துட்டு இழிவுபடுத்தியிருக்கிறோம். இப்போ காலங்காலமாக இழிவுபடுத்தியிருக்கோங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதுலேருந்து மாற்றி அவங்கள வந்துட்டு திருநங்கைகள் திருநம்பிகள் மாற்று பாலினத்தவர்கள் 3ஆம் பாலினத்தவர்கள் அப்படின்லாம் வந்துட்டு அவங்கள வந்து ஒரு அந்த இழிவு தன்மையிலேருந்து மாற்றி ஒரு பொதுப்படையான ஒரு பெயரெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலில் வந்து சிந்தித்து மாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வரிசையில் வந்து அப்படி குறிப்பிட்டது வந்துட்டு உண்மையிலே வந்து அவங்கள வந்துட்டு காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கிறத வந்து நாம் வந்து மனசால் ஒத்துக்கணும். அந்த தவறு வந்துட்டு எப்படி நடக்குதுன்னா, அவர் வந்து விஜய் வந்து ஒரு கட்சி தலைவராக அவர் பார்த்து இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் வைக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லி ஒரு செயல்படாமல் அவர் ஒரு டீம்கிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அவர் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் வந்து இப்போ வரைக்கும் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு இந்த உணர்வுபூர்வமான விஷயங்களெல்லாம் வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு திராவிட இயக்கங்கள் எந்த அளவுக்கு ஒரு முற்போக்காக ஒவ்வொரு இதையும் வந்து மாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நாம் வந்துட்டு எப்படி தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா இவங்களுக்கான ஒரு அணியை நம்ம கொண்டு வரோம். அப்போ வந்து அதை எந்த விதத்துலையும் வந்து அவங்கள வந்து எப்பயுமே வந்து சிறுபான்மையாக இருக்கிறவங்கள வந்து எந்த விதத்தில் நம்ம வந்து காயப்படுத்துகிற மாதிரியோ குத்தி காட்டுற மாதிரியோ எதுவுமே பண்ணிடக்கூடாது. அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் வந்துட்டு ஏன்டா திரைப்படத்துறையில் தான் வந்துட்டு நிறைய அவங்கள வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்து நிறையா சங்கர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இழிவுபடுத்தியிருக்காங்க. அதெல்லாம் கடந்து தான் அவங்க வந்துட்டு அவங்களோட கல்வி இதிலெல்லாம் முன்னேறி பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கிறது வந்து உண்மையிலே கண்டனத்துக்குரியது. அவங்களோட வழியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர்கள் பக்கம் நான் நிற்கிறேன். நடிகர் விஜயின் தாவேக்காவுக்கு எனது கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.